ஹலோ. சரி, நீ எந்த மைக்கில் வேணாலும் பேசு. ஆனால் பட்டிமன்றம் முடிஞ்சோடனே மைக்கை கொடுத்து போயிடு. அன்னைக்கு பாட்டு பட்டிமன்றத்தை நீ பாட்டு பையில வச்சு எடுத்துன்னு போயிட்டு என்கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க அவங்க. அதெல்லாம் பரவாயில்ல, கொடுத்துட்டு போயிருங்க, அதெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன். நல்ல பிள்ளை. சரி, ஹலோ. ஆமா, நான் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை. நான் இப்போதான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து 2 குழந்தைகளுக்கு தாய் நான். என்ன கை தட்ட மாட்டீங்களா? நீங்க ஒரு தாய் தானே, பெண்கள்லாம் கை தட்டமா இல்லையா? அவங்க சமீபத்துல தான் 1 மாசம் தான் ஆகுது குழந்தை பிறந்து. ஆனா பட்டிமன்ற மேடைகளுக்கு அவங்க வீட்டுல அனுப்புறது இல்லை. ஆனால் இந்த மேடைக்கு நீ கட்டாயம் வர வேண்டும் என்று நான் அவங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். மிக நல்ல அற்புதமான பேச்சாளர். பேசும்போது உங்களுக்கு தெரியும். பேசுமா? கொஞ்சம் பயமா இருக்குல்ல. ஏன்னா இந்த மாதிரி மேடையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயந்துருவேன். ரொம்ப பயந்த சுபாவமான பிள்ளை. இருந்தாலும் ஒரு தமிழ் வணக்கத்தோட. தென்றல் மனம் கசிந்து, தென்றல் மனம் கசிந்து மச்சில் குடியிருக்கும் என் தமிழே, அன்றாடம் எச்சில் குடியிருக்கும் என் நாவில் எழுந்தருள உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே நீ வாழ்க. நல்லா கை தட்டுக்கிறான். இதை பார்த்தா கை தட்டுன்னு சொன்னா என்னை பார்த்து விசில் இருக்குது. தம்பி நல்லா கொஞ்சம் வைப்பான். ஏன்னா பேசுறதுதான் முக்கியம். நம்ம பேசுறத வந்து எதிரில் இருக்கவங்க கேட்கணும் இல்லையா? நான் பேசுறது எல்லாத்தையும் கேட்குதா? ஆமா, பெண்கள்லாம் நல்லா நான் பேசும்போது கையை தட்டணும். பெண்கள் நல்லா கை தட்டினா முடி நல்லா வளரணும். நான் கை தட்டுக்கேன். அந்த அக்கா தட்டி பார்த்துட்டு உடனே இழுத்து போகுது. உடனே எப்படி வளரும்? ஒரு 5 நிமிஷம் கேப் கூட வேணாமா? பாருங்க, இந்த மாதிரி கை தட்டி வாங்க முடியுதான் இதெல்லாம். அப்படி சும்மா சொல்லுவோம். அப்புறமா கை தட்டி வீட்டுக்கு போய் இழுத்து பாருங்க, தெரியும் நல்லா. நடுவர் அவர்களே, ஏன்னா நம்ம எதிரில் இருக்கவங்க நம்ம பேசுறத ரொம்ப கரெக்டா கவனிப்பாங்க. நான் இந்த மாதிரி ஒரு மேடையில பேசிட்டே இருந்தேன் சார். யாருமே சிரிக்கல. எனக்கு ஒரே வருத்தமா போயிருச்சு. என்னடா யாருமே சிரிக்கலன்னு இந்த உத்து பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த ஆடியோ போட்ட தம்பி மட்டும் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. எனக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, இவருக்காக 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுவோம்னா பேசி முடிச்சு இறங்கி போய், அண்ணே ரொம்ப நேரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அவ்வளவு சூப்பரா பேசினானு கேட்டதுக்கு அவர் சொன்னார், மூதேவி போ அந்த பக்கம், என் பல்லோட அமைப்பே அப்படிதான் அப்படின்னு. எத்து பல்லு இருக்காரு, 80 நிமிஷமா பேசியிருக்கேன். அப்படிலாம் இல்லாம இங்க அழகா எல்லாரும் சிரிச்சுமே எனக்கு இருக்கீங்க. ஏன்னா மேடையில இருக்கவங்க கரெக்டா பேசணும்னா கீழே இருக்கவங்க கரெக்டா பதில் அது தலையில ஆட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு மேடையில பேசிட்டு இருக்கோம். எமோஷனலா என்ன சொல்லிட்டு தெரியுமா? இந்த மேடையில பேசும்போதே என் உயிர் போகும் அப்படின்னு சொன்ன பாருங்க. கீழே இருந்து ஒரு அக்கா எந்திரிச்சு சொல்லிச்சு, இவ பேசி எத்தனை உயிர் போச்சா அப்படின்னு. நம்ம பேசி உயிரலாமா போதும், அப்படிலாம் பேச மாட்டேன். நல்லா 4 பாயிண்ட் நறுக்கு வச்சு பார்த்து உட்காந்துருவேன். ஏன்னா அது மாதிரி நமக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் சொல்லுவேன். அடுத்தது ஏன் தெரியுமா சார் நான் அப்படி சொன்னேன்? நீங்க இன்னும் மிச்சம் இருக்க பாயிண்ட் நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அடுத்த தொகுதியில வைக்கும் போது நீங்க என்னையே கூப்பிடணும். மிச்சம் இருக்க பாயிண்ட் அங்கிட்ட வந்து பேசுவேன். எப்படி அடுத்த பட்டிமன்றத்துக்கு புக் பண்ற இப்படியே என்ன பண்றது? மகளிருக்கு வந்து என்னுடைய உயிர் தோழி வந்து அழகா பேசினாங்க. நான் ஒத்துக்கிறேன் சார். மகளிருக்கு நிறைய நல்ல திட்டங்கள். ஒரு நல்ல விஷயம் மட்டும் சொல்றேன். தங்க தளபதி அவர்கள் மகளிர் நல்லா இருந்தா மாநிலம் நல்லா இருக்கும் நினைச்சாரு. அதனால மகளிருக்கு நல்லா செஞ்சார். நானும் ஒரு பெண்ணுன்றதை உணர்கிறேன். நானும் ஒரு பெண்ணுங்க. சத்தியமா 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானே நம்பலக்கா நான் ஒரு பொண்ணு. 2 வருஷத்துல கல்யாணம் ஆகி குழந்தை பார்த்தா நம்பிட்டேன். ஆமா நான் பொண்ணுதான் அப்படின்ட்டு. என்ன அண்ணன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட் பண்ணிட்டு போட்டுருங்க. நீங்க போட்டுருங்க, என் புருஷன் பார்த்துட்டு நீ பொண்ணு இல்லையான்னு கேட்கறாருனே. ஏன்னா இவன் வந்து சொல்ற உண்மையா வீட்டுல இப்ப சமாளிக்க முடியல. என்ன பண்றது? பெண்கள்லாம் வெளியே தான் நம்ம நலத்திட்டங்களை வச்சு. நான் உண்மையா சொல்றேன், நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கல்யாணம் பிறகு இனிமே நீ வேலைக்கு போக கூடாது இருந்தாரு. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு, நம்மளும் போய் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு. பரவாயில்லன்ட்டு வீட்டுல தான் கல்யாணம் பண்ணி வச்ச உடனே காலையில 12 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொல்றாங்க சார். என்னால காலையில 12 மணிக்கு எந்திரிக்க முடியுமா? அவ்வளவு விடிய காலையில எந்திரிச்சு நான் என்ன பண்றது? ஆமாமா சார், காலையில நைட்டு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காபி போட சொல்லி என் மாமியாரு. நான் அவங்க மாதிரிலாம் இல்லை சார். ரொம்ப நல்ல பிள்ளை. நான் அடக்க ஒடுக்கமான பிள்ளைங்க. சத்தியமா சொல்றேன். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் என் மாமியார உசுரோட வச்சிருக்கேன். அவ்வளவு நல்ல பிள்ளை பார்த்துக்கங்க. நானு யார்? நாங்கெல்லாம் வந்து திமுக கழக பேச்சாளர்கள். அதனால உசுரோட வச்சிருக்கேன். ஏன்னா அந்த கல்விக்கு பென்ஷன் வருது. அது மட்டும் இல்லாம 1000 என் தங்க தளபதி அக்கௌண்ட்ல போடுறாரு. அந்த காசுல வேஸ்டா போயிருமா இல்லையா? அவரை என்ன பண்றது? ஆமா, என் மாமியாருக்கு காசு வரும், அப்புறம் எனக்கு காசு வரும். என் புருஷன் கூட சொல்லிட்டே இருந்தாப்ல, நீ வந்து காசு மாசம் அக்கௌண்ட் வருது ஓவரா பேசுற. நான் ஓவரா பேச முடியாதா? பேசணுங்க, நாம தானக்கா பேசணும். மாசம் 1000 வருதுல, பேச முடியாதா? என் காலைல கூட எங்க வீட்டுக்கார சொன்னார், எப்ப பாருங்க தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு வித்தியாசமா சமைக்கவே தெரியாதான்னு கேட்டாரு. இன்னைக்கு காலையில அரளி விதையில சட்னி வச்சுட்டு வந்தேன். அருமையான சட்னி. நைட்டு போய் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கு என்ன அப்படின்னு. அவங்க ரசம், இவங்க அரளி விதை சட்னி. சார் இருப்பாரு சார், அதெல்லாம் இல்ல. நான் போயிட்டு நான் சாப்பிட்டு வச்சு மிச்சத்தை தான் எங்க வீட்டுக்காரர் சாப்பிடுவாரு. அவ்வளவு ஒரு நல்ல வந்து செஞ்சாங்க. அவ்வளவு தெளிவு. நீங்க அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நடுவர் அவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்தியாவிலே
நம்பர் 1 மாநிலமாக 9.6 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அடைஞ்சிருக்குன்னா மாநில வளர்ச்சி இல்லைன்னு எப்படிங்க சொல்லுங்க? மாநிலத்தை வளர்ச்சிக்காங்க நம்ம தங்க தளபதி பாடுபடுறாரு. அது மட்டுமா கல்யாணம் ஆகி நான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல என்ன தெரியுமா கேட்டேன், ஏங்க ஹனிமூன் போலாம் அப்படின்னு. ஹனிமூனுக்கா? அதெல்லாம் அப்புறம் என்னக்கா நீங்க உடனே ஹனிமூன் எல்லாம் போக முடியாதுமா, டிக்கெட் விலை எல்லாம் அதிகமாயிருச்சு. நான் சொன்னேன் எனக்கு கோவாவுக்கு போனோம் ரொம்ப நாள் ஆசை, கோவா கூட்டிட்டு போங்க அப்படின்னு. கோவாவுக்கு போறதா ஃபிளைட்ல தான் போனோம், காசுலாம் நம்மளுக்கு செட் ஆகாது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, இப்பதான் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க, 5 வருஷம் வெயிட் பண்ணா இருக்குமா ஃப்ரீயா ஃபிளைட் விட்டாலும் விடுவாங்க, அப்போட ஹனிமூன் போய்க்கலாம்னா அதுக்குள்ளே 2 பிள்ளை பிறந்துருச்சுங்க. நான் என்ன பண்றது? ஆனாலும் நான் அதை பத்தி கவலைப்படல. ஏன்? மாநிலத்துக்காக என் தங்க தளபதி போட்ட திட்டங்கள் அப்படியே மகளிர் கமல் லைட்டா நாங்களும் யூஸ் பண்ணிக்குவோம்ல. நாங்க மாநிலத்தை தானங்க இருக்கோம், நாங்க யூஸ் பண்ணக்கூடாதா என்ன? எனக்கு 2 பிள்ளை அடுத்த வருஷத்துல 1.5 வருஷத்துல இன்னொரு பிள்ளை பெத்தா. ஏன் பிள்ளை பெத்தா காசு தருவாங்களாம்ல. அதெல்லாம் நாங்களாம் ஒரு செட்டப்ல இருந்தாங்க பிள்ளைய பெத்துக்கிட்டோம். இப்ப அழகா வேலையை முடிச்சாச்சு. என்னக்கா சிரிக்கிற? சத்தியமாக ஏ அண்ணே நான் அவனை சொல்றேன், எல்லாமே மகளிருக்காகவே நல்லா போறீங்களா? எங்க ஆண்கள்லாம் என்னங்க பாவம் பண்ணாங்க? என்ன பாவம் பண்ணாங்க கேட்க? பாவம் அவங்களுக்காக ஏதோ ஒரு 4 திட்டத்தை போட சொல்லுங்க. என்னக்கா உண்மைதானே? மகளிர் சுய உதவிக்குள்ள அந்த பிள்ளை அவ்வளவு பேசிட்டு மகளிர் சுய உதவிக்குள்ள நீங்க வந்து போட்டிருக்கீங்க, சந்தோஷம் தாங்க. எல்லா மகளிருக்காகவும் போட்டிருக்காங்க. எந்த பொம்பளையால் மகளிர் சுய உதவிக்குள்ள காசு கட்டுது? ஆண்கள் தான் கஷ்டப்படுறாங்க. சும்மா இருப்பார் நம்ம அண்ணன். நம்ம அக்கா என்ன பண்ணோம், எங்க வாங்க நீங்க வந்து செக்யூரிட்டி கைது போட்டா தான் காசு தருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. உண்மையா இல்லையாக்கா? ஆண்கள் செக்யூரிட்டி கைது போடணுமா இல்லையா? போட்டுக்கிட்டு நீங்க காசை வாங்கிட்டு அதுக்கு 10,000 ரூபாய் அமைக்கிடுவீங்க. போனா போது நம்ம அண்ணன் என்ன பண்ணுவாரு, அவருக்கு தெரியாது எவ்வளவு காசு வாங்கினா தெரியுமா? தெரியாது இல்லையா? காசை வாங்கிட்டு 1ஆம் தேதி என்ன குழுவுல காசு கட்டணும் அப்படியா? 10 நாள் இருக்கும்போது நம்ம அக்கா ஆரம்பிக்கும், ஏங்க குழுவுல காசு கட்டணும், இருமா இன்னொரு 10 நாள் இருக்குல்ல பாத்துக்கலாம். ஒரு 5 நாள் இருக்கும்போது, ஏங்க இந்த குழுவுல காசு கட்டணும் ஞாபகப்படுத்துறேன், 5 நாள் இருக்கு, இன்னும் 5 நாள் இருக்கு பாத்துக்கலாம். இப்போ ஒரு 3 நாள் இருக்கும்போது நம்ம குமாரப்பா குழுவுல காசு கட்டணுன்ற நான் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். அக்கா வயசு ஏறினோடனே அண்ணன் வயசு அப்படியே இறங்கும், இருமா இந்த 3 நாள் இருக்குல்ல பாத்துக்கலாம் விடு. இப்ப நாளைக்கு காசு கட்டணும், இன்னைக்கு நம்ம அக்கா அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அண்ணன் ஓடுவார், ஓடி எங்க இருந்தா காசு எடுத்துருவாங்க. ஆனா அந்த பிரச்சனையே இருக்காதுங்க. ஏன்னா இந்த குழுவுக்காக இந்த லோன் கட்ட வர சாருங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் சார் பாருங்க, நாங்க தங்க தளபதியே நல்லா ஒரு பயங்கரமான ஆப்பா எப்பா மேல டிக்கெட் எல்லாம் வந்து லோன் கேட்டனே உனக்கு 6 மாசம் செயில் இருந்தாரு பாருங்க, அதோட என்ன வந்து காசு காப்பா அதோட முடிஞ்சு போச்சு சோறு. அவ்வளவு அழகா நம்ம மாநிலத்துக்காக ஆண்களும் கஷ்டப்பட கூடாது என்பதற்காக ஒரு சூப்பரான திட்டத்தை போட்டாரா இல்லையா? அவருக்காகவே நாங்களும் பாட்டு போட்டோமா இல்லையா? போட எல்லாம் விட்டு தள்ளு பழச எல்லாம் சுட்டு தள்ளு. இப்படி அழகா நம்ம தாளம் தட்டி கையை தட்ட அப்படியே காட்டுக்குயில் பாருங்க, காட்டுக்குயில் மனசுக்கு வாசிக்க தெரியுமா? எனக்கு வரி தெரியுமா? நீ கேட்டியா? நீ பாட்டு வாசிக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான் பாத்துக்க. என்ன பண்றது நமக்கு? நான் பாருங்க கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன். நீங்க தளபதியா இருக்கட்டும் அண்ணன் சேகர் பாபு கிட்டயும் நீங்க சொல்லணும், இந்த பிள்ளை வந்துச்சு முறையா உங்களை பார்க்கலான்னு, அதுக்குள்ளே நீங்க போயிட்டீங்க. அந்த ஒரு லைவ்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடி ஒருத்தர் மாபெரும் கவிஞர் நம்முடைய தாயகம் கவி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் முன்னாடியே தைரியமா அடிச்சு விட்டுற நீ கவிதைய. கவிதைன்னா அது வந்து அதுவா வரணுங்க, உட்காந்து எழுதிலாம் வந்து கவிதை எல்லாம் நம்மளுக்கு சொல்ல தெரியாது. அதுவா வந்தாதான் அது கவிதை இல்லையா? கவிதை ஆனா கை தட்டுறா இருப்பாங்க, நல்லா கை தட்டுங்கப்பா நல்ல. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் ஏன் அடுத்தடுத்த வருஷத்துல பிள்ளை பெத்தேன்னு சொன்னீங்களா? ஆனா எனக்கு ரொம்ப வருத்தம் சார், எனக்கு 2 ஆம்பளை பிள்ளையும் போயிடுச்சுங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா அதுக்கு எங்க காசு வருவாங்களோ தெரியாம போச்சு. ஆனா நான் சார் கவலைப்படல, 5 வருஷம் கேப் விட்டு அடுத்த பிள்ளைய பத்துக்கு. ஆனா நம்மளால வளர்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆனா ஒண்ணு சார், நான் இவ்வளவு அடாவடியா பேசுறேன், இந்த பிள்ளைய யார் கட்டி இருப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க. என்னெல்லாம் பொண்ணு பார்க்க சாதாரணமா வரலங்க. 300 பேர் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க சார். 300 பேர் அந்த அக்கா பாக்குது, இதுன்னா பொண்ணு ஆள் பார்க்க வந்திருப்பாங்க. வந்து 300 பேருக்கு அப்படி காஃபி யாரு ஏன் கையாலே தான். என்ன சார் நீங்க பாக்குறத பார்த்தா எனக்கு காஃபி போட தெரியாது, எனக்கு அதெல்லாம் சூப்பரா காஃபி போடுவேன். காஃபி போடுறதுல பெரிய கம்ப சுத்துறமாக்க என்ன, பால் நல்லா காய்ச்சி கொஞ்சம் மஞ்சள் தூரம் மிளகு தூரம் போட காஃபி ஆகி போகுது.
இது தெரியாதா எனக்கு? அதெல்லாம் காஃபி சூப்பரா போடுவேன். காஃபி போட்டு எடுத்து போய் கொடுத்த பாருங்க, எல்லாரும் டீ காஃபி குடிச்சாங்க. இந்த மாப்பிள்ளை பையன் மட்டும் டீ காஃபி குடிக்கவே இல்லை. எனக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு, என்னடா இந்த காலத்துலயும் டீ காஃபி குடிக்காத ஒரு நல்ல பையனா இருக்கானே. தனியா பேசும்போது கேட்டீங்க, டீ காஃபி நான் குடிக்க மாட்டேங்கிறேன் கேட்டது அப்படின்னு சொன்னா, குடிப்பேன், இப்ப குடிச்சா போதை கலைஞ்சிரும்ல, நாசமா போறவன் என் மூஞ்சுமே போதையில வந்தாத்தே பார்க்க முடியும்னு நினைச்சிருக்கேன். ஆனா அப்படிலாம் இல்லைங்க. என்ன கல்யாணம் ஆகாத எந்த பிள்ளை இருந்தாலும் திருமண உதவித்தொகை கொண்டு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சாரு பாருங்க. ஒரு குடும்பம் கஷ்டத்துல இருக்கா, கவலையப்படாதீங்க. உங்களுக்கு எஜுகேஷன் லோனு, எஜுகேஷன் நீங்க படிக்கிறதுக்கேங்க, நீங்களுடைய மொத்த பட்ட படிப்பையும் முடிக்கிறதுக்கே ஃப்ரீயாவே காசு கொடுக்குறாங்க. தங்க தலைவர் எடுத்துட்டு என்னென்னமோ நிறைய இருக்கு. அது மட்டுமா, விமர்சனங்கள் 1000 வரலாம் நடுவர்களே. இவங்க சொன்னாங்க, அவங்க தோழி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சிற்றுண்டி நாங்க மட்டும் சிற்றுண்டி, காலையில சாப்பாடு, ஸ்கூல்ல காலையில சாப்பாடு, மதியான சாப்பாடு எல்லாமே, இதுல பிள்ளைங்களுக்கு நடுவில் ஸ்நாக்ஸ் வேற நல்லதுதான். அதை வந்துட்டு பிள்ளைங்க மட்டும் அனுபவிக்குங்களே, நம்ம கட்டி வச்சிருக்கோமே அதுவும் அனுபவிக்குதுங்க. அவ சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல நல்லா தாங்க சமைக்கிறோம். நீங்க நல்லா பாருங்களேன், எந்த மனைவியாவது நல்லா சமைச்சு கொடுத்து எந்த புருஷனாவது சாப்பிட்டு நல்லா இருக்குடி தங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்க நல்லா பாருங்க, சாப்பாடை போட்டு வச்சு சாப்பிட்டு இந்த ஜேசிபி மிஷின் மண்ணை வாரி கொட்டு மாதிரி வாரி அள்ளி கொட்டிட்டு நமக்கே மனசு வந்து ஏங்க சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டா, நல்லதா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மூதவி சாப்பிடும் போதே சொல்ல மாட்டியாத, சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்றோம். நம்ம என்னதான் ருசியா சமைச்சு போட்டாலும் அது எங்க போகுது? நம்ம தங்க தளபதி கொடுத்த அந்த திட்டத்தை தேடிதாங்க போய் அங்கதான் சாப்பிட்டு வருது. அது மட்டுமா, அம்மா உணவகம் வந்து நம்ம ஆட்சியில இன்ன வரைக்கும் மூடாம நடத்திக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? அதுவும் ஒரு திட்டம் தான். அவங்க பயனடைஞ்சிட்டு போட்டோமேன்னு சொல்லி அந்த பேரை கூட மாத்தாம அப்படியே அந்த திட்டம் நிறைவேறட்டும், அப்படியே நடக்கட்டும் நடந்து நினைச்சாரு பாருங்க நம்ம தங்க தளபதி. அவருக்கு ஈடு இணை வேற யாருமே கிடையாது நடுவர்களே. அதனாலதான் அழகா பாட்டு கொடுத்தோம். தளபதியாய் வந்தவர் என் உயிரும் நீதான், எங்கள் இருதயத்தில் துடி துடிப்பாய் இருப்பவரும் நீதான், நம் மக்கள் வெற்றி பெற உழைப்பவரும் நீதான், இறுதி வரை கூட்டவரும் கூட்டணியும் நீதான். தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இருக்கிறான், பிறக்கென வாழ்பவன் இருந்துமே இருக்கிறான், உன்னை தவிர வேறு நல்ல தலைவர் இல்லையடா. அப்படி அழகா நம்ம தொகுதி. ஆனா ஒரே ஒரு நம்ம அண்ணன் இருந்தாருன்னா இந்த 2 வரி அழகா சொல்லி நிறைவு செய்யலாம்னு இருந்தேன். ஆனா அண்ணன் இல்ல, பரவாயில்ல, லைவ்ல பாத்துக்கிட்டோம். ஏமா அந்த சொல்லாமலே நீங்க 2 பேரும் இந்த தளபதியினுடைய ஆட்சியில என்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு ஒரு பாட்டு எப்பவுமே பாடுவேன் மேடையில. அந்த பாட்டை பாடு. அது என் புருஷனை நினைச்சுட்டே இருந்தா பாருங்க, அதனால அதை மறந்துட்டேன். ஏன்னா என் புருஷன் முகம் கட்ட அந்த மாதிரி, ஐயோ இதை பார்த்து அவரை வீட்டுக்கு சேர்க்க மாட்டாரே, பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நடுவர்களே, தங்க தளபதியை பத்தி பேசுறதுக்கு வார்த்தையில ஆனா என்னுடைய புருஷனை பத்தி நான் இங்க சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம தளபதியை பத்தி சொல்லிடுறேன். வீரத்தின் திறவுகோல், விவேகத்தின் பிறப்பிடம், ஆற்றலின் மித்து, எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் எங்கள் சொத்து. அந்த பேருக்கு ஒரு கெத்து இருக்கு பாத்தீங்களா? நம்ம சொன்னா மட்டும் அந்த கெத்து இல்ல. எங்கேயோ ஒரு யூடியூப் சேனல்ல நான் பார்த்தேன், இப்ப அங்க அடிக்கடி கூட்டம் போட்டு வர சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த பேருக்குரிய கெத்து இருக்கு பாத்தீங்களா? நம்ம சொன்னாலும் அது கெத்தா இருக்கு. ஆப்போசிட்ல சொன்னாரு பாருங்க திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அந்த சொல்லும் போது அந்த கர்ஜ் இருக்கு, கர்ஜனை இருக்கு பாத்தீங்களா? ஒரு சிங்கம் நடந்து வர மாதிரி அப்படி ஒரு அழகு. ஆனா ஒண்ணு நடுவர்களே, அந்த அழகு வந்து தளபதிக்கு அப்புறம் என் புருஷன் கிட்ட தான் நான் அழகா இருந்தேன். அந்த அழகை பார்த்தேன். அவரை நான் சொல்லாமலே லொப்புன்னு பெருங்க. இந்த பாட்டை பாடிட்டு எதுக்காக இந்த பாட்டை பாடினேன், எதுக்காக என் புருஷன் பத்தி சொன்னேன்னு நான் கண்டிப்பா சொல்வேங்க. ஏன் இந்த பாட்டை பாடினா இப்படிதான் பாடி பாடி நானும் என் புருஷனை லவ் பண்ணோம். ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா, நாங்க இன்டர்காஸ்ட் மேரேஜ், நாங்க வேற வேற பிரிவினரை சார்ந்தவங்களா இருந்ததுனால கல்யாணம் பண்ண மாட்டேன் எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க. நாங்க கேட்போமா, நீங்க சொன்னா நாங்க பண்ணாம இருப்போமான்னு நாங்க எல்லாரையும் மீறி கல்யாணம் பண்ணோம். சும்மா இல்ல, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணா யாராவது ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுப்பேன் என் தங்க தளபதி போட்ட திட்டத்தை நம்பி கல்யாணம் பண்ணோம். இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் எனக்கு தெரியும். அதனால மக்களின் நலத்திற்கே தாங்க அவர் வந்து எல்லாத்தையும் செஞ்சாரு. மக்கள் நல்லா இருந்தாலும் மகளிர் நல்லா இருந்தாலும் மாநிலத்துடைய வளர்ச்சி கண்டிப்பா நல்லா இருக்கும்ன்ற திட்டம் வந்து எங்களுக்கு தான் கொடுத்தாங்க. நீங்க தீர்ப்பு கொடுக்கணும். கொடுக்கலன்னா நீங்க கொடுப்பீங்க கண்டிப்பா. ஏன் தெரியுமா? தளபதி வந்து
மாநிலத்துக்கு தான் அதிகமா செஞ்சிருக்காரு. அவங்களுக்கு செஞ்சிருக்காரு, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நானும் பெண்ணா இருக்கிறதா நானும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கனால அதையும் நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம். நீங்க வந்து 2 சைடும் வந்து மனுநீதி சோழன் மாதிரி நீங்க வந்து தீர்ப்பை கொடுங்க. பாண்டியர் மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் கண்ணகி மாதிரி சிலம்பு எடுத்துக்கிட்டு அங்கிட்டு வந்துடுவேன் பாத்துக்கங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உலகளுக்கும் நன்றி கூறுகிறேன். அருமை.